வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி குடுத்துட்டுருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். ஆல்ரெடி புதுசா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த 15 வீடியோ ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே பாருங்க. அப்பதான் ஈஸியா புரியும். ஒவ்வொரு வீடியோவுக்கு டைம் குடுத்து பாருங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம் டைம் குடுத்து பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு ஒரு 60, 70% செட் ஆயிடும். அதுக்கு பின்னாடி அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இருந்தா தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுவே பார்த்தா போதுமானது உங்களுக்கு. இதை முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, எல்லா வீடியோ அப்டேட்ல உங்களுக்கு வந்துரும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி நேத்து க்ளோஸ் ஆனது இங்க ஆயிருக்கு. இன்னைக்கு இங்க ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 23,200, 23,700, 800 போது கிட்டத்தட்ட ஒரு 700, 750 பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பாசிட்டிவ்க்கு என்ன காரணம் அப்படின்னா, இது மார்னிங்கே நான் டெலிகிராமில் கொடுத்துருந்தேன். இங்கே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன், இங்கே சப்போர்ட் கொடுத்துருந்தேன். ஏன்னா மார்க்கெட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 750 பாயிண்ட் மேலேங்கும் போது நல்ல கேப் அப் அப்படிங்கும்போது நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டிடுச்சு, இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து அடுத்து இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும்தான். இப்போ ஈரான் யுஎஸ் வார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரான் அடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படியே. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 வாரம் டைமு அப்படின்னு சொல்லி நைட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. அனௌன்ஸ் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுச்சு. ட்ரம்ப்போட ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம மார்க்கெட்டையே புரட்டி போடுது பார்த்துக்கலாம். இப்போ வேர்ல்டு மார்க்கெட் பாருங்கள், வேர்ல்டோட பொருளாதாரத்தை பாருங்கள், எல்லாம் இதுதான். பெரிய மனுஷனை ஒருத்தர் இருக்கிற சொல்கிறான், எல்லாமே மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. காரணம் வந்து ட்ரம்ப் சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தான். அதாவது ஈரான் வார் வந்து தற்சமயத்துக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறதுனால பொருளாதாரம் மறுபடியும் அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் ஐட்டம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சப்ளைக்கு வந்துடும் அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆன முன்னாடி அப்படியே மேலேயே கொண்டு போயிருக்கான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸில் பார்த்தா நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, காலையில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஓப்பன் ஆனது ஒரு பாசிட்டிவ் கேனில் ஓப்பன் ஆனது தான். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன நெகட்டிவ் கேனில் மேலே போய் கீழே வந்து இதே தான் நடந்திருக்குது மார்க்கெட்டில். கீழே வந்து பாருங்க, இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் மேலே போன மார்க்கெட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டான். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து இதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கான். பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே வந்து ஸ்டெப்பாக போயிருக்கா. கீழே லோவே உடைக்காமல் போயிருக்கா. இந்த லோ இந்த லோ இந்த லோ அப்படியே உடைக்காமையே போயிருக்கா. இந்த லோ உடைச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க, இதுதான் ஹை. இதுக்கு முன்னாடி இருக்கிற லோ இந்த லோ தான். கரெக்டுங்களா? உடைச்சிருக்கான். கீழே இது வரைக்கும் வந்துட்டு இது பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஜர்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜர்க்கை அவன் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கேருந்து மேலே போனவன் தான் அடுத்த ஹை தொட்டுட்டு கொஞ்சம் தூரம் கீழே வந்தான். கீழே வந்தால் இதை உடைக்கணும், உடைக்கல. பட் வந்துட்டு மறுபடியும் மேலே போய் ஹை உடைச்சு நிறுத்திருக்கிறான். நம்மளுக்கு நேற்று வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் இங்கே க்ளோஸ் ஆகும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வச்சிருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து என்ன கண்டிஷனே தெரியாமல் இருக்குது மார்க்கெட்டில். பட் வந்து இப்போ நைட்டு அந்த ஈரான் வார் வந்து சிவியர் ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் இன்னும் அதில் கீழே கொண்டு போயிருப்பான். பட் வந்து இவ ஒரு சின்ன இது ஒரு 10 நாள் தள்ளி வச்சுங்காட்டி மார்க்கெட் அப்படியே பாசிட்டிவாக மேலே கொண்டு வந்துட்டு இதுதான் நடந்துருக்குது மார்க்கெட்டில். இப்போ வந்து ஒவ்வொரு நியூஸும் தாக்கம் இருக்குது. நம்ம வந்து நியூஸு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாங்க. மார்க்கெட் காலையில் எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்க. இங்கே ஓப்பன் ஆகுதா, ரைட்டு, ப்ரீ மார்க்கெட்லேயே தெரிஞ்சு போகும். அதுக்கு பின்னாடி அங்கிருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அதை விட்டு போட்டு நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்து ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஒழிய அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ காலையில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ங்காட்டி ஓப்பன் ஆகி அப்படியே மேலேயே கொண்டு போயிட்டான். பெருசாக கீழே வரல, பெரிய லெவலில் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்லாம் கொடுக்க கிடையாது. அது கிராஜுவலாக கொண்டு போயிருக்கான். போயிட்டு கொஞ்சம் கீழே வந்து 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 போயிருக்கான். எங்கே ஓப்பன் ஆன இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிருக்கா, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு போல. அந்த பெரிய கேப் அப் வந்ததுனால ஓப்பன் ஆகி அங்கேயே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகி அப்படியே நின்றுட்டா மார்க்கெட்டு. இவ்வளோதான் நடந்திருக்குதுங்க. நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக விட்டு போலாங்க. இவ்வளோதாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் நம்ம.